மகர ராசி நபர்களுக்கு 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல கிரக நிலைகள் அப்படின்னா, ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் பாவகத்தில். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட புதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது வலுவாக இருந்தாலும், உங்களுக்கு ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய கடக வீடு சிம்ம வீட்டில் இருக்கு. புதனுக்கு வலு, பட் உங்களுக்கு புதனால் யூஸ் இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம். அடுத்ததாக ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் குருவுடன் செவ்வாய் சேர்க்கை. இந்த மாசத்துல குரு பிளஸ் செவ்வாய். குரு செவ்வாயினால மகர ராசி நபர்களுக்கு சில விஷயங்கள்ல யோக அமைப்புகள் உண்டு. அடுத்ததாக இந்த மாசத்துல இருந்து சனி வக்கரமாக போகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் கடைசி நட்சத்திரமான பூரட்டாதியில் வக்கரம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வக்கரங்கிறது மகர ராசி நபர்களுக்கு சில விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறது கணக்கு. ஏன்னா அந்த வக்கரங்கிறது பின்னோக்கி நகர போகுது. ராசிநாதன் பின்னோக்கி இழுக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் ஸ்டன் ஆன மாதிரி தெரியும். அது என்னென்ன விஷயங்கள்ங்கிறது நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயமாக புதனுடைய விஷயங்கள். புதன் மகர ராசிக்கு என்ன மாதிரியான கிரகம்? 6 மற்றும் 9 கூடிய கிரகம். வேலை வாய்ப்பை தரக்கூடிய கிரகம், வேலை வாய்ப்பை நீடித்து வைக்கக்கூடிய கிரகம், கடன் பிரச்சனை தரக்கூடிய கிரகம், வம்பு வழக்குகளை தரக்கூடிய கிரகம், இன்னும் சொல்ல போனாக்கா பின் விளைவுகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய கிரகம். அடுத்ததாக பாக்கியாதிபதி கிரகம், தந்தையை குறிக்கக்கூடிய 9 கூடிய கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, மன திருப்தி கிடைக்குமா இல்லையாங்கிறத முடிவு செய்யக்கூடிய கிரகம். இவ்வளவு உங்கள் ராசிக்கு புதன் தரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே கடக வீடு சிம்ம வீட்டில் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, ஒரு வேலை வாய்ப்பை தேடுறீங்க, இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை தேடுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுக்குள்ளேயே டேஸ்ட்டு, உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி வேலை இருந்தால் போதும், பிரைவேசியாக இருந்தால் போதும், எனக்கு இந்த அளவுக்கு கம்மியாக சம்பளம் கொடுத்து கம்மியாக வேலை வாங்கினா போதும், இல்லை இதான் தகுதிக்கு இந்த மாதிரி வேலையை கொடுத்து இந்த மாதிரி சம்பளம் கொடுத்தா போதும், இந்த மாதிரி ஏதோ ஒரு டேஸ்ட்டில் விரும்புவீங்க. அந்த டேஸ்ட்லாம் இருக்காது. புதன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு இந்த மாசத்துல, புதிதாக வேலையை தேடுறவங்களுக்கோ இல்லை வேலையை விட்டுட்டு தேடுறவங்களுக்கோ இப்படியே ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறாருனாக்கா, பொறுப்புகளோட நீ இந்த வேலையெல்லாம் செய்யணும்ப்பா, இது வேலை இருக்குது, இந்த பெண்டிங்கான ஒர்க்கை முடிக்கணும், இந்த பொறுப்புகள்லாம் ஒன்றை தான் வரும், எல்லா பொறுப்பையும் நீங்கள் தட்டி கழிக்காமல் பார்த்து முடிக்கணும், சேலரி ஆனால் இதே தான், கொஞ்சம் பாரு பின்னாடி போட்டு தரேன், இப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருவார். அடுத்ததாக தந்தையால் யூஸ் இருக்காது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்து கொள்ள மாட்டார். எப்போதுமே இப்படிதாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அது இந்த மாதத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் எதிர்பார்ப்புகள் வைத்திருந்தால் கூட அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்காது. அடுத்த வம்பு வழக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக வம்பு வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் சுமூகமாக முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, வம்பு வழக்கு பிரச்சனைகள் அவசர கதியில் முடிக்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். புரியுதுங்களா? அடுத்த கடன் பிரச்சனைகள் எப்படின்னாக்கா, கடன் பிராபலத்தின் மூலியமாக சில கௌரவ மரியாதையில பஞ்சாயத்துகள் வரும். அடுத்ததாக ஒரு பாக்கியம், ஒரு மன திருப்தி. பாக்கியம் என்பது மன திருப்தி. மன திருப்தி எப்படி கிடைக்கும் என்றால், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டு அதன் பிற்பாடு உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும். இல்லை ஒரு இழப்பை சந்திச்ச பிற்பாடு உங்களுக்கு ஒரு வரவு இருக்கும். இதெல்லாம் புதன் கொடுத்துரும். இதற்கு ஏற்ற மாதிரியாக சுக்கிரன் 7ல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வர வேண்டும் என்றால், நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து யாராச்சும் மனசு வச்சா உங்களுக்கு கிடைக்கும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள். அப்படிங்கிறதுனால நீங்க நிறைய பேரோட இணக்கமாக போகிற மாதிரி வரும். முறைச்சிக்கிட்டு ஈகோ பார்த்துக்கிட்டு பேசாம போய், இல்லை நீங்க ஒதுங்கி போறது, நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன், இப்படிலாம் போனீங்கன்னாக்கா சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக வராது மகர ராசி நபர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரை. ஸோ சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், சில லக்ஸரி விஷயங்கள், சில சொகுசு விஷயங்கள், இல்லை அடுத்த கட்டத்துக்கு வாழ்வை நகர்த்தக்கூடிய சில வாழ்வின் ஆதாரங்கள் கிடைப்பது எல்லாமே அடுத்தவர்கள் மனது வைக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாசத்துல சேரும். அப்போ எல்லாரையும் கவர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. ஃபைனலாக செவ்வாய் பிளஸ் குருவுடன் சேர்க்கை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்துல திடகாத்திரமாக இல்லை, ரொம்ப லேசியாக இருக்குது, பலகீனமாக இருக்குனாக்கா, திடகாத்திரமாக இல்லை, ஏன்னா லாபாதிபதி இல்லையா, லாப வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. ஸோ எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அது எனக்கு காலத்துக்கு நீடிக்கிற மாதிரி கிடைக்குமா, ஸ்ட்ராங்காக கிடைக்குமா, லாபங்கள், புரியுதுங்களா, நன்மைகள் வச்சுக்கிங்க. எனக்கு ஒரு நன்மை கிடைச்சதுன்னா
அது காலத்துக்கு நீடிக்கிற மாதிரி நிலைச்சு நிற்குமா, இல்லை கிடைச்ச மாத்திரத்திலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் போகாது. இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பயன்பாட்டுக்கு தேவையான ஒரு லாபம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லாபம் காலத்துக்கும் பயன்படுவதாக அமையப் போகிறது மகர ராசி நபர்களுக்கு. செவ்வாயின் மூலியமாக உறுதியாக கிடைக்கும். அதற்கடுத்து சனி வக்கரம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை இந்த மாசத்திலிருந்து அடுத்து ஒரு 5-6 மாதங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தையினால தகராறு ஏற்படும். மனித உறவுகள் விஷயத்தில் புரியுதுங்களா? மகர ராசி நபர்கள் நீங்கள் பழகக்கூடிய மனித உறவுகள் விஷயத்தில் பேச்சுவார்த்தையின் மூலியமாக தகராறு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கவனம்.